இன்றைக்கி நம்ம கடம்பா ஃப்ரை பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட பீச் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 1 கிலோ கடம்பா இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இந்த பீசஸும் இந்த தலை இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் நல்லா கசக்கி எடுத்துட்டிங்கன்னா இதில் கருப்பாக இருக்கும், அது வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இது 1 கிலோ இருக்குது. இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவிருக்கேன், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இதுக்கு 1 டீஸ்பூன் மட்டும் நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் மிளகும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கோர்ஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் இதில் இருக்கிற மெயின் இன்க்ரீடியண்ட். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா கடைசியாக நான் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். முதலே சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி தவா எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இதை டைரெக்ட்லி நான் அப்படியே சேர்க்க போகிறேன். இது பார்க்க தான் முதல்ல நிறைய இருக்கும், அப்புறம் கரெக்டாக இருக்கும். பாதி ஆகிடும் வதங்கி, அதனால் நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணிலாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா குளமாட்டம் தண்ணி வரும். இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இப்போ இதை அப்படியே திருப்பி போடலாம். இதில் இருக்கிற தண்ணியே இதில் வதங்கி வந்துடும். இது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் செய்யக்கூடாது, ஸோ மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நான் வந்து நல்லா வடிகட்டிட்டு இதை சேர்த்ததுனால கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கு. நீங்களும் அதே மாதிரி ட்ரெயின் பண்ணிவிட்டு செய்யுங்க. ரொம்ப வாசனையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஏறா கூட பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த சைடு 5 நிமிஷம், அந்த சைடு 5 நிமிஷம். அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஆனால் இதில் மசாலாலாம் ரொம்ப நல்லா இறங்கியிருக்கும். உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா, கவிச்சி வாசனை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம சோம்புத்தூள் அதுக்காக தான் போட்டிருக்கோம். இதனால் சாதத்தோடு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுருக்கேன், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுவே எப்படி நம்ம மசாலாவாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இந்த ஈஸியஸ்ட் கடம்பா ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதை சூடாக சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் இதை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதையே கொஞ்சம் தொக்கு மாதிரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, வாசனைக்காக சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம். நான் ஒரு பாதி வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். கடம்பால் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ இதுக்கு மட்டும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். நான் கொஞ்சமாக குழம்புத்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா வெறும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறேன். சட்டுன்னு முடியும் வேலை. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நம்ம ரெடி பண்ண கடம்பால் கொஞ்சம் மட்டும் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி பாருங்கள், மசாலா தண்ணி ஊற்றுனதும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரம் மசாலா சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். கடைங்களில் ஸ்ட்ரீட்லலாம் சேர்ப்பாங்க, பட் நான் இந்த ரெசிபிக்கு கரம் மசாலா சேர்க்கல. இதில் வந்து நான் டாமினண்ட்டாக யூஸ் பண்ணது சோம்பும் மிளகும் தான். இப்போ இதிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடம்பாவை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன், இதுவே போதும். இது வந்து ட்ரையாக வேணான்றவங்களுக்கு வந்து இந்த மசாலா சூப்பராக இருக்கும். நல்லா சாதத்துக்குள்ளேயே பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சேர்த்து நம்ம ஒரு 4 நிமிஷம் மட்டும்தான் வதக்கியிருக்கோம். ஏன்னா மசாலாவும் நம்ம ஆல்ரெடி வதக்கியாச்சு, கடம்பா ஆல்ரெடி வெந்தாச்சு. ரொம்பலாம் டைம் எடுக்க தேவையில்லை. இறக்குற நேரத்தில் சும்மா வாசனைக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள், கொத்தமல்லி, அவ்வளோதான். சும்மா கமன்னு இந்த ரோட்டு கடையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது. அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சும்மா அந்த அடியோட தூக்கிட்டு உள்ளே வைக்கணும். உடனே வாங்கி சட்டு புட்டுன்னு செஞ்சுருங்க. செமையா இப்படி வச்சு எடுக்கணும்.
ஸோ நம்ம எப்போவுமே கடைசியில் இருக்கிற மசாலாவில் பெரட்டிடுவோம். சாதத்தை போட்டு ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். செம. இந்த அடி சாதம் தாங்க மெயின். இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஹா, எனக்கே எச்சு ஊறுது. யாருக்கு ஒரு வாய் வேணும்? ஸோ மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?